அதானின்னு சொல்கிறப்ப நீங்கள் 2000 கோடிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு. அதானின்னு சொன்னால் நீங்கள் பல லட்சம் கோடின்னு சொல்லணும். லட்சம் கோடி, லட்ச கோடிகள்னு சொல்லணும். 2014 முன்னாடி அதானினா யாருன்னு எவனுக்கும் தெரியாது. 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு உலக லெவலில் அதானி வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச பணக்காரன்ற லெவலுக்கு போயிட்டாப்ல. அதுவும் இந்த எலான் மஸ்க்கு, இந்த ஜெஃப் பிசாஸ்லாம் இல்லைன்னா டாப்பில் போயிருப்பாப்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானா இருக்கட்டும், உலக கோடீஸ்வர கடவுள்கிட்டே இல்லாத பணம் அதானிட்ட இருக்கு. ஒரு மனித கடவுள் மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்காரு. ஜி வந்து உலகத்தில் நானோன்னா அதானி கோவம், நீ எப்படி ஜி உலகத்தில் ஆயிட்ட, என்னைய நீ வந்து உலக பணக்காரன் ஆக்குன்னு உடனே நம்ம ஜி வந்து என்ன பண்ணுறாப்புல, இந்தியாவில் இருக்க பேங்க் அதானி கையில் கேபிட்டல் கிடையாது, ஃபண்டிங் கிடையாது. ஆனால் கொள்ளையடிக்கணும், திருடணும், ஏமாற்றணும், நல்லா வந்து நம்ம தொழிலில் வந்து சுரண்டி சம்பாதிக்கணும் மட்டும் என்ன மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம ஜி என்ன பண்ணுறாப்புல, எல்லா இந்திய அரசு சொத்துக்கள், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், எல்லா துறைகள், ஹார்பர், போர்ட்டு, கீட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அதானிட்ட குத்தகைக்கு விட்டாப்புல, இந்த வச்சுக்கோன்னு வித்துட்டாப்புல. ஆனால் பணம் வாங்காமல் வித்துட்டாப்புல. யூதர்கள் என்ன பண்ணுவான், எனக்கு இல்லை தான் நீனுவான். இப்போ அதானிக்கு என்னன்னா யூதனே நம்ம பீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ அதானி அந்த லெவலில் போயிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே டாப்பு, இப்போ பிரபஞ்சத்துக்கே டாப்புன்னு நினைக்கிறாப்புல அதானி. அதானி வந்து வசமாக மாட்டுறாப்புல. மாட்டினோன்னே என்னன்னா எங்கிட்ட இருந்து பணம் வருது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் இது பண்ணி பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அங்கே வந்து ஷேர் மார்க்கெட்டில் அமெரிக்காவில் லிஸ்டிங் பண்ணுறாங்க. அதானியோட சோலார் எனர்ஜி கொண்டு போய் லிஸ்டிங் பண்ணுறாங்க. லிஸ்டிங் பண்ணும்போது எப்படி லிஸ்டிங் பண்ணுறாங்கன்னா 2800 கோடி அதானி வந்து இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்குறாப்புல. நம்ம ஜி அதானி ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி தான். ஜி வளர்ந்தாருன்னா அதானி வளருவார், ஜி இறங்கினார்னா அதானி இறங்கிடுவார். அவ்வளோதான், இதான் ஃபார்முலா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம ஜி வந்து ஒன்றும் நாட்டு மக்களுக்காக, இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு, இந்த சாமானிய மக்களுக்கு அவர் ஆட்சி நடத்துகிறான்னு நம்பினீங்கன்னா உங்களோட உலக பெரிய முட்டால் வந்து இவர் எவனுமே கிடையாது. அதனால் வந்து ஜி யாருக்கு ஆட்சி நடத்துகிறாருன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா அதானி கம்பெனிக்கு ஆட்சி நடத்துகிறா நீங்கள் சொன்னீங்கன்னா உலகத்தில் பெரிய அறிவாளி நீங்கள் தான்.